நாம இன்னைக்கு பார்க்க போறது 51 வாதைகளோட பேர்கள் என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம போன பதிவுல சொடலைமடன் கட்டுப்பாட்டுல இருக்க 21 வாதைகள் யார் அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போற 51 வாதைகளோ சொடலைமடன் கட்டுப்பாட்டுல வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். வாதைகள்ல 1008 வாதைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி 1008 வாதைகள் இருந்தாலும் அந்த 1008 வாதைகளும் சொடலைமடனோட கட்டுப்பாட்டுல தான் வரும். அடுத்தால 1008 வாதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாலும் காலப்போக்குல நம்மளோடது முன்னோர்களோ இல்ல அந்த வாதைகள் பாத்தியப்பட்டவங்களோ அந்த வாதைகளை சரியான முறையிலயோ இல்ல சரியான பூஜைகளோ அந்த வாதைகளுக்கு தேவையான பூஜைகள் பரிகாரங்கள் எதுவுமே பண்ணாம அப்படியே அந்த வாதைகளை விட்டு விட்டு வரும்போது அந்த வாதைகளோட சக்தி இழந்து அந்த வாதைகள் தெய்வ சக்தியில இருந்து விலகி போயிடும். அடுத்தது நாம என்னதான் இருந்தாலும் வாதைகள் மட்டும் இல்ல, நம்மளை படைச்ச சிவனா இருந்தாலும் சரி, அந்த சிவனோட மைந்தன் சுடலையா இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்ற ஒரு கோயில்கள் கட்டி அதுக்கு சரியான முறையில பூஜையோ வழிபாடோ கொடுக்காமல் அப்படி காலப்போக்குல நம்ம அதை அப்படி விட்டுட்டே வந்து அதை நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த தெய்வங்களை பத்தி நாம சொல்லாம இருந்தோம்னா இந்த உலகத்தையே படைச்ச சிவனா இருந்தாலும் அந்த சிவனை அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியாம போயிடும். அந்த மாதிரிதான் இந்த வாதைகளை வழிபட்டு வந்தவங்க அவங்களோட ஜெனரேஷன்ல அதை ஒழுங்கான முறையில வழிபடாம அப்படி விட்டுட்டு அவங்களுக்கு அடுத்து அவங்களோட பையங்காலத்துல இல்ல அவங்க பேரங்காலத்துல அந்த தெய்வங்களை பத்தின எந்த ஒரு தகவல்களையும் கொடுக்காம அப்படியே விட்டனாலதான் இந்த 1008 வாதைகளோட எண்ணிக்கை குறைஞ்சி இப்போ நம்ம வழக்குல 108 வாதைகள் இருக்க மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த 108 வாதைகள்லையும் அனைத்து வாதைகளோட பேர்களும் அனைத்து வாதைகளுக்கும் சரியான முறையில பூஜைகளோ வழிபாடுகளோ நடக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஓரளவு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் குறிப்பிட்ட வாதைகளுக்கு சரியான முறையில பூஜை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து மத்த பக்கம்லாம் இந்த வாதைகளுக்கு சரியான முறையில பூஜை கொடுக்கல. அடுத்தால இந்த வாதைகள் நம்ம போன பதிவிலே பார்த்த மாதிரிதான் வாதைகள் கெட்டிட்டாங்க அப்படின்னா அந்த கெட்டுல இருந்து வெளியே வர்றதுக்கு வாதைகள் பல கஷ்டங்கள் பல சோதனைகளை கடந்துதான் வெளியே வரணும். வாதைகளுக்கு என்னதான் தெய்வ சக்தி இருந்தாலும் அந்த கெட்டுல இருந்து அவங்க வெளியே வரணும்னா பல சோதனைகளை கடந்துதான் அவங்க வெளியே ஆகணும். அவங்க தெய்வங்கள் நிறைய வாதை தெய்வங்கள் கட்டுப்பட்டு இருக்கதாகவும் கட்டுப்பட்டு இருந்த அந்த கட்டுல இருந்து ஒன்னும் வெளியே வரல அப்படிங்கிறக்கான எதனால இந்த வாதைகள் அதிகப்படியா கட்டுதாங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தை சேர்ந்த வாதையா இருக்கலாம் இல்ல ஒரு சமூகத்தை சேர்ந்த வாதையா இருக்கலாம். அந்த வாதையோட தெய்வ சக்தி மூலமா அந்த ஊருக்குள்ள பல நல்லதுகளோ இல்ல அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு நல்லதுகளோ இல்ல அந்த தெய்வம் சொல்லி அந்த தெய்வம் சொல்லியோ இல்ல அந்த தெய்வத்து மூலமாவோ ஏதோ ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கலாம். அத பிடிக்காத யாரோ ஒருத்தர் இல்ல அந்த சமூகத்துக்கு எதிரானவங்க இல்ல அந்த தெய்வத்தை சாமியாடிக்கு எதிராக உள்ளவங்க அந்த மாதிரி உள்ளவங்க அந்த தெய்வத்தோட புகழுக்கும் அந்த தெய்வத்தோட புகழை மழுங்கடிக்கிறதுக்கும் அந்த தெய்வத்தை உடல்ல ஏத்து சாமியாடோட சக்தியை குறைக்கிறதுக்காண்டியும் இந்த மாதிரி தெய்வங்களை கட்டுவாங்க. அந்த மாதிரி தெய்வங்களை கட்டும்போது அதுல இருந்து வாதைகள் பல கடந்து வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வாதைகள் கடந்து வரணும். அதுக்கு அந்த வாதைகள் கடந்து வரணும் அப்படின்னா மக்களான நம்ம அந்த சரியான முறையில பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தாதான் அந்த வாதையோட தெய்வ சக்திகள் அந்த கட்டுல இருந்து வெளியே வர்றதுக்கு உதவும். நம்ம அந்த தெய்வ வாதைகளை அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வாதைகள் அந்த கட்டுல இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். இது வாதைகளுக்கு மட்டும் இல்ல, நாம வணங்குற உலகத்தையே படைச்ச சிவனா இருந்தாலும் சரி அவரும் கட்டுப்பட்டு இருக்க நிலைமையில அவருக்கும் சரியான பூஜைகள் சரியான வழிபாடுகள் செஞ்சா மட்டும்தான் அவரால் அந்த கட்டுல இருந்து வெளியே வர முடியும். அவர் இப்போ ஒரு கோயில்ல இருக்க தெய்வத்தை கட்டி வச்சிருக்காங்கன்னா அந்த கோயில்ல சிவன் தான் மூலவரா இருக்காரு. சிவனை கட்டி வச்சிருக்காங்கன்னா அந்த சிவனுக்குமே சரியான முறையில பூஜைகள் வழிபாடுகள் அந்த கோயிலைய சரியான முறையில பராமரிச்சு வந்தா மட்டும்தான் அந்த தெய்வ சக்தியோட அளவு கூடிய அந்த கட்டுல இருந்து தெய்வங்கள்ங்கிறது வெளியே வரும். அந்த வழிபடாம நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது சிவனா இருந்தாலுமே சரி அந்த கெட்டுல இருந்து வெளியே வரணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வருவாரு. உலகத்தை படைச்ச சிவனுக்கே அந்த கதின்னா சிவன்கிட்ட போய் 7 பிறவி முடிச்சு வாதைகளா மாறின இவங்களுக்கு எந்தெந்த கஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த 51 வாதைகளை பார்க்க போறோம். முதல்ல இந்த 51 வாதைகளோட தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மன்னர் ராஜா தான். வாதைகள் 51 வாதைகள் இல்ல, 108 வாதைகளா இருந்தாலும் சரி 1008 வாதைகளா இருந்தாலும் சரி அந்த வாதைகளோட தலைவர் மன்னர் ராஜா தான். அதுக்கடுத்துல இந்த வாதைகள் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ வரிசையா பார்க்க போறோம். மன்னர் கருங்காலி வாதை, மலையில் புது வாதை, உருதக்குல இசைக்கு வாதை, அருதக்குல வாதை, உருத செங்கிடா வாதை, ஆயினி கோட்டி போத்தி வாதை, ஆனை கட்டும் தம்புரான் வாதை, இளநிறத்து வாதை, போக்குவரத்து வாதை, புதுப்புணத்து வாதை, மகுடம் தட்டி வாதை, மணிக்கிளிக்கி வாதை, மந்திரமூர்த்தி வாதை, கடுவாமூர்த்தி வாதை, கைமுறிவாள் வாதை, அந்தரக்குல இசைக்கு வாதை,
ஒத்தச்சடை இசைக்குவாதை, குலைவாளை இசைக்குவாதை, எதிரடி வாழ்வாதை, ஈனக்குலவாதை, வேலன் விடுவாதை, சூலாட்டுக்காரி வாதை, துள்ளுமரிக்காரி வாதை, கழுக்கார வாதை, களம் தட்டு வாதை, அரிசிப்பட்டி வாதை, ஆயிரம் கொல்லி வாதை, பாலாட்டுக்காரி வாதை, குலைவாளை கன்னிவாதை, ஒரு மாங்குள கன்னிவாதை, துவளக்குட்டிக்காரி வாதை, கொடியிடையால் வாதை, சண்டி வாதை, ஒண்டி வாதை, சப்பானி வாதை, பட்டாணி வாதை, மகுடம் தட்டி வாதை, ஆகாச குல இசைக்கு வாதை, பட்டக்கித்தி வாதை, பழுத்தேடி வாதை, மஞ்சக்கிடாரத்து வாதை, சாமுண்டி வாதை, கன்னிச்சொறி வாதை, விட்ட இடத்தில் கொல்லும் வாதை, வெட்டர்வால்காரன் வாதை, அன்று கொல்லும் வாதை, அருந்தொழுகும் வாதை, நரபலி உண்ணும் வாதை, தொடுவாதை, விடுவாதை, இந்த மாதிரி மொத்தம் வாதைகள் 51 வாதைகள் இருக்கு. இதை தவிர்த்து நிறைய வாதைகள் இருக்க மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த வாதைகளை பத்தின தகவல்கள் எதுவுமே எனக்கு கிடைக்கல. நான் தேடி பார்த்த அளவுக்கு எனக்கு கிடைச்ச தகவல் படி இந்த அளவுக்கு தான் வாதைகளோட பெயர்கள் தெரிஞ்சிருக்கு. இதை தவிர்த்து உங்களுக்கு தெரிஞ்ச வாதைகளோட பெயர்களை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வாதைகள் லிஸ்ட்ல உங்களோட குலதெய்வங்களான வாதைகள் எது இருந்ததுன்னா அந்த வாதைகளோட பெயர்களையும் கமெண்ட் செய்யுங்க. அடுத்தத அந்த வாதைகளோட வரலாறுகள் தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க. அதே மாதிரி அந்த வாதைகளுக்கு எப்படி எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை பத்தி தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்கும். அதே மாதிரி 108 வாதைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நமக்கு இந்த 51 வாதைகள் பேர் தான் தெரிஞ்சிருக்கு. வேற எதுவும் வாதைகள் பெயர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இது முழுக்க முழுக்க நான் அங்கங்க கேள்விப்பட்டது, வாய்வழி கதைகள், ஒரு சில பக்கத்துல படிச்சது, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். இதுல எதுவும் தவறு இருந்தாலும் அதை கண்டிப்பா தவற சொல்லுங்க. ஆனா அந்த தவறுக்கான விளக்கத்தை கொடுத்து சொல்லுங்க. அப்படின்னா அது எனக்கும் தெரிஞ்சிடுறதுக்கு உதவியா இருக்கும், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அதை தெரிஞ்சிடுறதுக்கான உதவியா இருக்கும். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க கமெண்ட் பண்ணுங்க.